ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கீ எப்படி தயாரிக்குது, நெய் எப்படி தயாரிக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். பட்டர் எடுத்து பால் ஆடை வந்து நம்ம வீட்டிலையே சேர்த்து வச்சு அந்த பாலாடையிலேருந்து நம்ம எப்படி வெண்ணெய் எடுக்கிறது, வெண்ணெயிலேருந்து எப்படி நெய் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் செஞ்சிட்ருக்கிற மாதிரி கொஞ்சமாக பாலாடையை எடுத்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரைக்கணும். நிறைய பாலாடையை மிக்சியில் போட்டு அரைச்சி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தெரியாமல் நான் நிறைய பாலாடை மிக்சி ஃபுல்லாக போட்டு அரைச்சி அது ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்ட் வந்துடுச்சு. அது ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடுச்சு, மோர் மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் அந்த மாதிரி தவற செஞ்சிடாதீங்க. பாலாடையை வச்சு நம்ம வெண்ணெய் எடுக்கணும்னா கொஞ்சமாக பாலாடையை மிக்சியில் சேர்த்து அதில் ஐஸ் தண்ணி தான் ஊற்றணும். நான் சாதாரண தண்ணியை ஊற்றி எனக்கு வெண்ணெய் திரளவே இல்லை. நல்ல ஐஸ் தண்ணி, சில் தண்ணியாக ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதுக்குன்னே நம்ம நிறையா ஐஸ் கட்டியோ இல்லை ஐஸ் தண்ணியோ நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஐஸ் கட்டியோ இல்லை ஐஸ் தண்ணியோ ஊற்றி கொஞ்சமாக பாலாடை போட்டு மிக்சி ஜாரில் காவாசி தான் பாலாடை போடணும். அந்த அளவுக்கு போட்டு தண்ணி ஊற்றி 2 தடவை 3 தடவை அந்த ஆடை வந்து நமக்கு அந்த பட்டர் வெண்ணெய் வந்து திரள்ற வரைக்கும் நம்ம அதை அரைச்சிக்கிட்டே இருக்கணும், விட்டு அரைக்கணும். நானும் 2-3 தடவை தண்ணி ஊற்றி விட்டு அரைச்சி எடுத்து பார்க்கும்போது நல்லாவே வெண்ணெய் திரண்டு வந்துருந்துச்சுங்க. இப்படி தான் நான் நிறைய வெண்ணெய் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெண்ணெயை ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுட்டு பாலாடையை நிறையா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சதை வெண்ணெய் எடுத்து இந்த வெண்ணெயை வந்து நம்ம நெய்யாக காய்ச்சப்பலாம் பார்க்கலாம். பார்த்திங்களா எவ்வளோ வெண்ணெய் வந்திருக்குன்னு. இவ்வளோ வெண்ணெயுமே ஃபஸ்ட்டு எனக்கு வெண்ணெய் எடுக்க தெரியல, ஃபுல்லாமே எனக்கு வேஸ்ட் ஆக்கிட்டேன். மோர் மாதிரி க்ரீமியாக இருந்துச்சு, எனக்கு எடுக்க தெரில. அதுக்கப்புறம் தான் ஐஸ் தண்ணி ஊற்றி விட்டு கொஞ்சமாக போட்டு அரைச்சேன். ஃபஸ்ட்டு பண்ண நான் மிஸ்டேக் வந்து நிறையா பாலாடையை போட்டு மிக்சி ஃபுல்லாக இருந்துச்சு, அந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்களா வெண்ணெய் வந்து எவ்வளோ அளவாக நிறைய வந்திருக்குன்னு பார்த்திங்களா. இந்த வெண்ணெயை ஃபுல்லாக நம்ம இப்போ தண்ணியில் போட்டு நல்லா எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்படியே கடாயில் போட்டு காய்ச்சிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பண்ண மிஸ்டேக் அது தான். நிறைய பாலாடை போட்டு வேஸ்ட் பண்ணிவிட்டேன். மோர் மாதிரி இருந்துச்சு. பாலாடை என்னை வச்சு நமக்கு வெண்ணெய் தயாரிக்க தெரில அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் திருப்பி நான் இப்போ ஒருத்தவங்ககிட்ட கேட்டு திருப்பி பண்ணேன். அதுக்கப்புறம் நல்லா க்ரீமியாக இருந்தது வந்து கரெக்டாக பட்டர் வெண்ணெய் திரண்டு வந்துச்சு. ஐஸ் தண்ணி நிறையா யூஸ் பண்ணேன். பார்த்திங்களா நமக்கு நெய் ரெடி ஆகிடுச்சு. அந்த பட்டர் மூலமாக அழகாக நெய் வந்து கொதித்து வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கருவேப்பிலையும் வத்தலும் கொஞ்சம் வெண்ணெய் நல்லா திரிஞ்சு வர்றதுக்காக போட்டுட்டேன். நமக்கு நெய் வீட்லேயே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் நெய் எப்படி தயாரிக்கிறது, பட்டர்லேருந்து பாலாடையிலேருந்து வெண்ணெய் எடுத்து வெண்ணெயிலேருந்து நெய் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்துருப்போம். ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப்